ஆராதனை முடிந்த பிற்பாடு வாசல் வழியை நீங்கள் செலுத்திட்டு செல்லலாம். Kindly switch off your handphones or put them to silent mode. Prepare your tithes and offerings in advance. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு பெத்லஹேம் ஆண்டு பொதுக்கூட்டம் இருக்கின்றது சுமார் 11:30 மணிக்கு. அதற்கு அங்கத்தினர்கள் கட்டாயம் பின்தங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Right after the service today at 11:30 a.m. we have our annual congregation meeting, so members are required to stay there. We shall now proceed for worship. ஆராதனைக்கு கடந்து செல்வோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Give unto the Lord, O ye mighty, give unto the Lord glory and strength. Give unto the Lord the glory due unto his name. Worship the Lord in the beauty of holiness. Let us rise to worship the Lord by meditating on the first hymn. முதல் பாடலை நாம் தியானித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். Munjawari Khandri Modi Japan Sew, let us look to God in prayer.
We praise you, O King of Kings, O Lord of Lords. We praise you, O Triune God of the Holy Trinity. We praise you, Father, Son, and Holy Ghost. We praise thee, who is worthy of all praise, honor, and glory. And to praise your name, we have gathered this morning on this blessed Lord's Day, remembering your love, your goodness, and your mercy to all of us. When as we have come, O Father, I pray that you may sanctify us. May you help us, give us grace to worship you in truth and in the beauty of holiness. உம்மை போற்றுகின்றோம் எங்கள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜரே. உம்மை வணங்குகின்றோம் திரியேக தேவனே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, குமாரனே. உம்மை வணங்குகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், துதிக்கு பாத்திரராக உம்முடைய நன்மைகளை நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளை இரக்கங்களை நினைத்து உம்மை வணங்குகின்றோம். இன்று இந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்மை உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்த அலங்காரத்தில் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. The Old Testament passage to be read is taken from Jeremiah 23 verses 29 to 40, which Brother Ratna Raj will lead us in the read in Tamil. பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி எரேமியா 23ஆம் அதிகாரம் 29 40 வசனங்களை சகோதரர் ரத்னராஜ் தமிழிலே நம்ம வாசித்து வழி நடத்துவோம். பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்பு கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் வசனங்கள் 29 முதல் அந்த அதிகாரம் முடியாது. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நுறக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உடைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்ற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுவீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுவீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். Let us rise for pastoral prayer.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமே, நாங்கள் பலவீனராக இருக்கும் பொழுது எங்களை நேசித்து எங்கள் பாவங்களுக்காக உண்மையே கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தவரே, எங்களை அழைத்தவர் நீர். இதுவரை உண்மையாக இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறேன். உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சபை மக்களையும் நீர் காத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய கிருபைகள் நினைத்து பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த COVID-19 சூழ்நிலையிலும் உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் என்னவென்று சொல்வோம். எங்களுக்கு வேளையிலே பாதிப்புகள் ஏற்படாத படிப்பு பெரும்பாலானோருக்கு எங்கள் வருமானங்களை சந்தித்து குடும்ப தேவைகளை சந்தித்து எங்களை நோவிலிருந்து காத்து நன்றி ஆண்டவரே. தேவனே, தொடர்ந்து நாங்கள் உண்மையோடு தேட, நம்பிக்கையோடு பின்பற்ற, ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதை எங்கள் கீழ்ப்படிதலை காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்தார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிக்கும் பொழுது நீர் கொடுத்த நாளை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்த உதவி செய்யுங்கள். அந்த நாளை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காக செலவு செய்யாமல், ஆண்டவரே உம்மை நினைத்து உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு எரிகிற மெழுகுவர்த்திகளாக எரிய ஒளி கொடுக்க, உலகத்துக்கு உப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் துவண்டு போகாமல், நாங்கள் கலங்கி பின்வாங்கி போகாமல், ஆண்டவரை எங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்த எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்து நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரை எங்களை காத்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரை உடல் ரீதியில் சுகம் இல்லாதவர்களை நீங்கள் தொட்டி குணப்படுத்துங்க. ஆண்டவரை மன ரீதியிலே ஆண்டவரை அமைதலென்று இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய அமைதியை நீ தர நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரை நீ நல்லவராக இருக்கிறது போல நாங்களும் நல்லவர்களாக இருக்க, ஆண்டவரை எங்களுடைய சிந்தை சொல் செயலிலே ஆண்டவரை நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாளிலும் வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆலயத்திலே வந்தது நல்லது என்பதை கண்டு, ஆண்டவரை கேட்கின்ற வசனத்தை மனதில் ஏந்தி, ஆண்டவரை மனம் திரும்பி நம்பிக்கையோடும் பின் செல்ல நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். தேவனே, இந்த நாளில் உங்களோடு கூட முடியாதவர்களை நினைத்து பார்க்கின்றோம். உடல் சுகம் இல்லாத ரீதியிலே மற்ற காரணங்கள் ஏதாச்சும் இருந்தால் எங்களோடு இரக்கமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கு எங்கெல்லாம் இன்று மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றார்களோ அங்கு பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது ஒரு நாளிலும் ஆராதனை முடிந்து நடக்கின்ற எங்களுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தை உங்கள் திருப்பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவரை இருக்கின்ற காரியங்களை நீரே வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். Father, we come before you with confidence and in the comfort that you are unchanging, yesterday, today and forever. Lord, many things around us are changing, but you are constant in your love, in your care towards your people. For you are the great and good shepherd who did lay down your life for us while we were sinners. And having done that, Lord, we are fully confident that you are able to carry us through all our life circumstances and situations. We are confident, Lord, that you will take care of every of our needs, Lord. Those that are within our capacity and those that are above our capacity. Things that we know and things that we do not know. Lord, you are the Alpha and the Omega. You know everything, you see everything, you understand everything. You are our God, our help. You are our strength, you are our hope, and you are our shelter and our shield.
We thank you, Lord, that because you are so, that you are, your goodness and greatness has been, we have tasted in our life, Lord. Though many times we have failed you, you have not failed us. You have not abandoned us. You have not, Lord, discarded us. But you deal with us not according to our sins, but according to your grace and mercy, for which we thank you and we praise you. Even this COVID-19 situation, we thank thee, Lord, that you have guided us, you have kept us as a family, as a church, in our goings and comings. We thank you and we praise you. Pray that you may heal all, may not give up, comfort all those who may be troubled. Pray that wherever your people gather for worship, your presence will be there. And even this morning as we meditate upon the word, Lord, may you speak to us, instruct us in the ways that we need to go. We surrender the ACM meeting later. I pray that you guide us and lead us through your counsel. Thank you, Lord. In Jesus' name we pray in us. Amen. Amen. Children, you can go for your Sunday school. சிறுபிள்ளைகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செல்லும். ரோமர் 8 அதிகாரம் 37 வசனம். Romans 8 verse 37. ரோமர் 8 அதிகாரம் 37 வசனம். Romans 8 verse 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Nay, in all these things we are more than conquerors through him that loved us, is the word this morning. இந்த ஆராதனையிலே நாம் பிரசங்கத்தை இருமொழியிலும் நாம் கேட்க வருகின்றோம். We will hear the sermon in both languages, as I speak in Tamil and also later in English concurrently. இந்த வசனத்திலே இந்த வசனமானது ஆண்டவருடைய மீறக்கூட முடியாத அல்லது நம்மை பிரிக்க முடியாத அன்பை குறித்த ஒரு வசனம். இது 31 39 வசனங்களிலே இருக்கின்ற காரியங்களின் இடையிலே இருக்கின்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்திலே அப்போஸ்தலர் பவுல் நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை வைக்கின்றார். என்னவெனில், கிறிஸ்துவர்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கின்ற பாதையும் பாக்கியத்தையும் குறித்து அவர்கள் பேசுகின்றார். In this verse, which is sandwiched between verses 31 to 39, where the theme of God's insurmountable and inseparable love, the Apostle Paul lays before us the path and privilege of all saints. இந்த வசனங்களின் ஆரம்பத்திலே 31 வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்கின்ற காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் பவுல் ஒரு சவாலை விடுகின்றார். அவர் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சவால் கொடுத்து 39 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எதுவும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று. Verse 31 he gives a salvo. He says, what can we say? Who can be against us if God is with us? And then verse 39 he says, nothing can separate us from the love of God. இந்த இரண்டு பகுதி மத்தியிலே இருக்கின்ற 37 வசனம் தான் இன்று நம்முடைய தியானம். இது ஒரு போர் முழக்கத்தை போல நாம் நினைக்கலாம். This we can take verse 37 as a battle cry of the saints, which is our meditation this morning. இந்த காலை வேளை பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் பவுல் நாம் கிறிஸ்துவர்கள் நாம் வந்து பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கு இரண்டு கைப்பிடிகளை அவர் கொடுக்கின்றார். நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ. This verse, as we journey towards heaven, the Apostle Paul gives us two things to hold on. அது என்னவெனில், ஒன்று தேற்றுதலும், இன்னொன்று தைரியமும். The two are
comfort and confidence. இந்த இந்த காரியங்கள், இந்த இரண்டு காரியங்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய கையில் இருக்கின்றது. அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர் என்று தெரிந்தது. Apostle Paul was holding on to these truths, the man who was personally commissioned by Jesus Christ to carry out the gospel. இவர் அப்போஸ்தலர் பவுல் எடுத்துக்கொண்டா, இவர் ஒரு காலத்துல சபையை துன்புறுத்தியவர். ஆனால் இப்பொழுது அவரும் கிறிஸ்துவின் அழைப்பினால், சுவிசேஷத்தினாலே அவர் இப்பொழுது துன்புறுத்தப்படும் பொழுது, அவரோடு கூட சபையும் மற்ற கிறிஸ்தவர்களும் துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கின்றார். Paul was once a tormentor of the church, is now being tormented, persecuted, and he rallies the other people, Christians around him who are equally tormented, persecuted, to stand up and not give up the fight. அவர்களை தொடர்ந்து போராட்டத்தை விடக்கூடாது என்று அவர் ஊக்குவிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எல்லா காரியத்திலும் கடவுளுடைய அன்பை நினைத்துக் கொள்ளுங்கள். Think of God's love in all things, says the apostle Paul. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையானது கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிராக இருந்த எதிரிகளுடைய செயல்பாடினாலே மிகுந்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை 35ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கலாம். In verse 35 we see the fact that the early church was being attacked by the enemies of the cross. 35ஆம் வசனத்தை கவனிக்கின்ற காரியங்கள் என்ன? Let's look at verse 35. அவர் சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதுகிறபடினாலே. பின்பு 36ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்கு நடக்கின்ற காரியங்களை சொல்லுகிறார். என்னெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் என்று ஒரு பட்டியலே போடுகிறார். கிறிஸ்துவர்கள் அந்த காலத்திலே அனுபவித்த காரியங்களை அவர் இங்கு சொல்லுகிறார். In verse 35 in English is the apostle Paul makes mention of things like tribulation, distress, persecution, famine, nakedness, peril and sword. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது ஒரு புதிய காரியத்தை போல நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்று நாம் செய்தியிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கின்ற காரியம் இது. குறிப்பாக சில நாடுகளிலே சில மக்கள் அனுபவிக்கிற காரியங்கள், சிரியா நாட்டை எடுத்துக்கொண்டால் மக்கள் எப்படி அவதிப்படுறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். These are not foreign. We don't have to think these are unimaginable things, because right in the television, the news, we see of people. You look at the people of Syria, they are displaced because of war, they are suffering. So we can picture that. இந்த காரியங்களை நாம் சிறிய நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இது கிறிஸ்துவர்கள் அவர்கள் காலத்திலே ஆதி திருச்சபையிலே அவர்களும் இதை கடந்து வந்தார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. I want us to remember that such things happen to Christians in the past too. இந்த கஷ்டங்கள், இந்த கண்ணீர்கள் கிறிஸ்துவர்கள் அன்று கடந்து போனார்கள், கிறிஸ்துவ சரித்திரத்திலே கடந்து கொண்டு வந்தார்கள், இன்னும் கடந்து செல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் வரை கடந்து செல்வார்கள். These calamities which the Christians went through in the past has been the same for Christians throughout the church history till now, until Jesus comes. இதுதான் உண்மை. This is the truth and fact of the matter. இதனாலே கிறிஸ்துவர்கள் மிகவும் அநியாயமாக, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் நடத்தப்படுவதை பார்க்கின்றோம். ஆண், பெண், பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் அவர்களை அடித்து உதைத்து அவமானப்படுத்தி சித்திரவதை செய்து, ஏன் சிலரை மரணத்துக்குள்ளே உட்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். ரெஃபர்மேஷன் டைம்ல நம்ம அதை குறித்து கேட்கின்றோம். These calamities which Christians have gone through are so atrocious
They have been treated most unfairly, most inhumanly, whether it was man, woman, or children. They don't even spare children. And many did die too. ஒரு சமயம் ஒரு சிறுமியை பிடித்தார்கள். இயேசுவை மறுதலின்னு சொன்னார்கள். அவர் மாட்டேன்னு சொன்னப்ப அந்த 9-10 வயசு இருக்கும் அந்த குழந்தைய ஒரு ஆணி தொட்டியில் ஒரு படுக்க ஆணிலாம் முள்ளாக குத்தி இருக்கிற அது மேலே வச்சு கையும் காலையும் பிடிச்சி அப்படியே தேங்காய் திருவுற மாதிரி முன்னுக்கும் பின்னும் திருவி கொண்டது. பச்சிலம் இடம். There's a time, a young girl, about 9-10 years old, she didn't want to deny Jesus Christ, and they said, okay, it's fine. They got hold of her, put her on top of a bed of nails, pointed, sharp ends pointing up, and they dragged her up and down, up and down. Such was the situation of Christians. அன்று கிறிஸ்துவர்களுடைய சூழ்நிலை அப்படியாக. ஆனாலும் அப்போஸ்தலர் பவுல் அவர் போராட்டத்தை விடவில்லை. அப்போஸ்தலர் Paul is defiant. அவர் என்ன சொல்லுகின்றார்? 37 verse 37 he says, in all this we are more than conquerors. இவை எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். In all this, இவை எல்லாவற்றிலும். சபைக்கு நடந்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவர்களுக்கு நடந்த காரியங்களை எதிர்த்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவர்கள் பட்ட வேதனையை நினைத்து பார்க்கும் பொழுது, அவர்கள் பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, அது உலகம் ஜெயித்தது, தங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் ஜெயித்தார்கள் என்று நினைக்க தோன்கின்ற வழியே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இல்லை, கிறிஸ்துவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். In spite of all that was happening, contrary to that what the world was saying, contrary to what the church and the Christians were suffering, they were given to torture, torment, and death. And it seemed that the world was having an upper hand. Paul said, no, Christians are yet triumphant. We are winners. We are winners. How is it so? எப்படி? எப்படி என்றால் சொல்லுகிறார் 37 வசனம், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக. We are conquerors because of him who loved us. நம்மில் அன்பு கூறுகிறவராலே, because of him who loved us. இயேசு நம்மை நேசித்தார். அவரே நமக்காக உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் மூலமாக நமக்கு வெற்றி இருக்கிறது. Jesus Christ who has loved us, who in love did give his life and blood for us to save us from sin and the condemnation of sin. It's through him we have. Also, எப்படி என்ன காரணம்? That's the reason. முதலாவது அதுதான் கிறிஸ்துவின் வழி. It is the way of Christ. It is the way of Christ. இயேசு தாமே இங்கே நம்ம சற்று முன்பு 36 வசனத்திலே வாசிச்ச எல்லாவற்றையும் அவரும் அனுபவித்து அதற்கு அவர் கட்டுப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே முறை மரணத்தினாலே இறங்கி பின்பு அவர் வெற்றியுடன் உயிர் தெழுந்தார்.
in the very verse of verse 35 in English verse, Jesus Christ was subjected to the very things that Apostle Paul mentioned, that Christ did subject himself to all the torture and pain, humiliation, everything, and did go down first in death, but rose again victorious. That is Christ's way, கிறிஸ்துவின் பாதை. அப்போஸ்தலர் பவுல் இதை பார்த்து அவர் கேட்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Paul says, oh death, where is your sting? Where is thy victory? He says that because Christ has overcome death. He is victorious. இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாவத்தையும் வென்றார். அவர் ஜெயம் கொண்டவர். ஆங்கிலத்தில் ஒரு புஸ்தகம், C.S. லூயிஸ் எழுதின புஸ்தகம், அதை படமாக்கினார்கள். Chronicles of Narnia பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த கதையில அஸ்லான் என்கின்ற ஒரு ராஜா, ஒரு சிங்கம், அது தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுது, அந்த சிங்கம் அவரு எதிரிகள்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறாரு. அப்ப அந்த எதிரிங்க என்ன பண்றாங்க, அந்த சிங்கத்தை பிடிச்சு கட்டி துன்புறுத்தி கடைசியில கொலையும் செய்யறாங்க. அப்ப எதிரிகள் நினைச்சிட்டாங்க, இதோட முடிஞ்சிச்சு, நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா அவர் அஸ்லான் என்ன பண்றாரு, அந்த சிங்கம் மறுபடியும் உயிருக்கு வருது. ஏன்னா அஸ்லான் தெரிஞ்சிச்சு, அவர் செத்தாதான் அந்த மக்களை காக்க முடியும். In the Chronicles of Narnia, Aslan, the king, the lion, he submits himself to be tortured and be killed for the sake of saving one of his subjects. And the enemies thought they had him, he's all done, victory is there. But Aslan rises again because he volunteered to suffer and die because he loved his people. So, அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்துவும், நாம கிறிஸ்துவுக்காக அவரை நம்ம நேசிக்கிறதுனால, அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறதுனால, நாம அவரை எதிர்க்கிறவங்க, அவருடைய வார்த்தை எதிர்க்கிறவங்க, அவங்க கையில நாம பாடு அனுபவிக்கலாம், நாம துன்புறுத்தப்படலாம், நமக்கு கண்ணீர் வரலாம், நமக்கு வேதனை வரலாம், ஏன் மரணம் கூட வரலாம். ஆனா நாம அந்த சூழ்நிலைகளை நாம எதிர்த்து நிற்கவோ, நாம முதுகு காட்டி ஓடாம இருந்தோம்னா நாம கிறிஸ்துக்குள்ளார வெற்றி பெற்றோம். Every Christian, because of our love for Christ, because of our allegiance to Him, on our faithfulness to the cross, we will stand. We need to stand and face the enemies of the cross. We must go through the torture, the pain, the shame, and everything, yes, as Jesus did. But if we will if we will not resist, but if we will submit in humility and obedience, and if we will bear it, we too will be victorious like Jesus. பிரியமானவர்களே, உண்மையான கிறிஸ்துவர்கள் கஷ்டத்தை கடந்து போவாங்க. ஆனா கிறிஸ்துவ போல அவங்க மறுபடியும் எழுந்து ஜெயத்தோடு நிற்பாங்க. True Christians will go through suffering, but like Jesus Christ, our captain, we will rise up victorious again. பழைய ஏற்பாட்டில் நாம தானியேல் 3 நண்பர்கள் பார்க்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தினால அவங்க சிங்கத்தின் கொகையிலும் அந்த எரிகிற அக்னியிலும் அவங்க சந்திக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆனிச்சு, சிங்கம் கொஞ்சம் கூட தானியேலை சீரலை. அந்த எரிகிற அக்னி உள்ள நெருப்பு அந்த தானியேலுடைய நண்பர்களுடைய முடிய கூட அது அவர்கள் ஜெயித்தாங்க. Daniel thrown into the lion's den. Shadrach, Meshach, Abednego, his 3 friends were thrown into the fiery furnace because of their allegiance to God. But neither the lion nor the fire hurt them. Who was the victor in the end? Second, ஏன் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்றால், கிறிஸ்துவின் அன்பு அது நம்ம
கைவிடாது. Why we are conquerors? Because Christ's love never gives up on us. Christ loved us then, He loves us now, and He loves us for all eternity. இயேசு அன்று நம்மை நேசித்தார், இன்று நேசிக்கின்றார், என்றும் அவர் நேசிக்கின்றவராக இருக்கிறார். நமக்காக உயிரே கொடுத்தவர். அவருடைய நேசத்தில் என்ன சொல்ல? He gave us His life. எதற்காக நம்ம உயிர் கொடுத்தார்? நாம உயிர் வாழ நல்லா இருக்கு. இப்ப நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு பாதி வல்ல நம்ம கஷ்டம் நம்ம கை விடுகிறதுக்காக நம்ம காப்பாத்தினாரு இல்ல. God didn't save us to just abandon us at times of troubles and trials. No more. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல 2 பிள்ளைங்க தவறான முடிவுகள்னால வழி தப்பி போய் அவங்க நிறைய வாழ்க்கையில நஷ்டத்தை அனுபவிச்சாங்க. வெளியே உள்ளவங்க என்ன அப்பா, என்ன அம்மா, என்ன வளர்ப்பு, என்ன பிள்ளைங்க அப்படின்னு நிறைய அவதூறு பேசி காரி துப்புனாங்க. ஆனா அந்த அப்பா அவர் அந்த பிள்ளைகளை வளர்ந்த பிள்ளைங்களை நேசிச்சனால அவர் அந்த பிள்ளைங்களோடு அந்த பாதைகளை கடந்து சென்று அவங்க விடுதலையாகி வெற்றி நடை போட அவர் கூடவே இல்லை, கைவிடல. ஏன்னா அவங்க ரொம்ப நேசிச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டாங்க. 2 grown-up children, adults, born in a Christian family, went astray because of ill decisions, and what ensued was pain, agony, heartbreak, tears, you name it. And all outside the family was hurling accusations at the parents. What kind of parent you are? Accusation at children. What kind of Christians you are? But the father, because he loved them, he never gave up on them. He stood by them. He went through with them every step of their misery till they were out of the woods, until they were free. Today they are well and they are in the ministry of the Lord. That's how powerful love can be. அவ்வளவு சக்தி அன்புக்கு இருக்கின்றது. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மையா இருக்கிறவங்கள, அவரை உண்மையா நேசிக்கிறவங்கள, அவரை உண்மையா சேவை செய்யறவங்க, கீழ்ப்படுகிறவங்கள அவர் கைவிட மாட்டார். God, our Lord Jesus Christ will never forsake and leave anyone who is true to Him, who is faithful to Him, who loves Him and obeys Him and serves Him. His love will ensure that we are victors. அவருடைய அன்பு நாம் ஜெயிக்கின்றவர்களாக அது நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா He is Emmanuel. அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட. God with us. Think, God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த சத்தியத்தை சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 23:4 அப்பவே சொல்லிட்டாரு. In Psalm 23:4, David captured this wonderful truth when he said, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் அஞ்சினேன். ஆண்டவர் என்னோடு கூட அங்கே இருக்கிறார். That is the privilege of Christians. கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற பெரிய பாக்கியம் இது. In all things, எல்லா காரியத்திலும் நாம் கிறிஸ்துவிலே ஜெயம் கொடுக்கிறோம். In all things we are conquerors in Christ. அவர் நம்மை அவருடைய கிருபையினாலே பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்த வாக்கு அதுதானே, என் கிருபை உனக்கு போதுமானது.
God will strengthen us with His grace. To the Apostle Paul, he said, my grace is sufficient. If need be, we need to endure to death. God's grace is sufficient. மரணம் வரைக்கும் நாம் இதை கடந்து செல்லணும்னா கடவுளுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்குது. நமக்கு அந்த கடந்து செல்ற நேரத்துல நமக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பாரு, பலனை கொடுப்பாரு, நம்பிக்கையை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. God will give us that which we need to go through what we need to go through. The courage, the wisdom, the grace. You remember Stephen, the first martyr, as he faced the marauding crowd who screamed and they threw the stones at him. What did he do? He knelt down and he said, Father, forgive them, forgive them all. ஸ்தோவான் முதல் கிறிஸ்துவ தியாகி என்று சொல்றார். அவர் என்ன செஞ்சார்? எல்லாரும் அவரை கல்லெறியும் பொழுது அவர் மண்டியிட்டு, ஆண்டவரே மன்னியும். அதனால்தான் ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவது முதுகு காட்டி ஓடின சீஷர்கள் அதுக்கு பிற்பாடு ஓடல, தைரியமா போய் நிற்கிறார். ரெடி, கம், வாங்க, throw everything at me அப்படின்னு சொல்றாங்க. The disciples who once ran and hid for their lives, after the resurrection they stood and say, come get me, I don't fear death, for death will only bring closer to Jesus Christ. மரணம் என்னை இயேசுவின் சமூகத்தில் தான் கொண்டு செல்லும், வேறு எந்த ஒரு தீங்கும் எனக்கு நேரிட முடியாது. மார்ட்டின் லூத்தர் ஒரு பாட்டு எழுதினாரு, the body they may kill but the soul they cannot touch. சரீரத்தை கொல்லலாம், என்னுடைய ஆத்மாவை அவங்க கைக்குட வைக்க முடியாது. Yes, and sound of Jesus. நம்ம கிறிஸ்துக்குள்ளார பாதுகாப்பா இருக்கணும். அவருடைய அன்பிலே, அன்பின் சக்தியிலே நாம் பாதுகாக்கின்றோம். யோவான் 16:33, John 16:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடிச்சார், இந்த உலகத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், உபத்திரம் இருக்கும், ஆனாலும் மனம் தளராதீங்க, நான் உலகத்தையே ஜெயிச்சிட்டேன். In this world you will have trouble, but take heart, I have overcome the world. John 16:32. மத்தேயு 28:18 என்ன சொல்றாரு? In Matthew 28:18 he says, all authority, power is given to me in heaven and earth, and surely I am with you always to the very end of the world. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வானத்தின் பூமியிலும், நான் உலகத்தின் பரியந்தம் உங்களோடு கூட. God be with us. What else is there? A victory. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஜெயத்தை விட நமக்கு வேற என்ன இருக்கு? அதனால இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு நாம உண்மையா இருக்கும் பொழுது நாம பலவிதமான வேதனை சோதனைக்கு நாம் ஆளாகலாம், மரணத்துக்கு நம்ம சந்திக்கிறோம். ஆனா இறுதியில நாம் கிறிஸ்து அன்பினாலே நாம் ஜெயம் கொள்வோம். We may go through, we may experience, we may be subjected to all kind of torture, pain, persecution, loss, whatever. But if we are true to Jesus, we will triumph. இதுதான் இந்த காலையில் நமக்கு இருக்கின்ற தேற்றலும் தைரியம். This is our comfort and confidence in this day. அதனால நாம் கஷ்டங்களை நினைச்சு நம்ம பின்வாங்க வேண்டாம்.
us not back out because of troubles, because God is still seated on the throne. அதனால எதிர்நீச்சல் போடுவோம். Let us swim against the current. ஜெயம் நமக்கு. Victory is ours through Jesus Christ who has loved us. நம்மை நேசிக்கின்ற, நம்மில் அன்பு கொள்கின்ற இயேசுனாலே ஜெயம் நமக்கு. கர்த்தர் நம்மை நாம் இறுதி பாடலுக்கு அனைவரும் எழுதுங்கள். Let's rise to meditate on the last theme. இயேசுவை நம்பி தப்பிக்கொண்டு. Blessed assurance, Jesus is mine. Lord, we thank you for the hope, the comfort and confidence that we have in all that we go through in this life, tribulations, trial, persecution, tears, fears, and even death. Because in you who love us, we have the victory. To grant us the grace, O Lord, to put on the armor of God, to stand like the soldiers of Christ and face what comes because of our faith in you. ஆண்டவரே, இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறபடியால், நீர் எங்களை நேசிக்கின்றபடியால், எங்க வாழ்க்கையில என்ன துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், கவலை, ஏன் மரணம் வந்தால் கூட ஆண்டவரே, இறுதியிலே நீர் எங்களை ஜெயிக்க செய்யக்கூடியவர். அதற்காக நன்றி. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் போர்க்காலத்திலே
உம்முடைய போர் வீரர்களாக விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, கீழ்ப்படிதலை இறங்கி நாங்கள் எதிர் நீச்சல் போட எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இனி என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Ghost rest and abide with us till Jesus comes. Amen. Please be seated. ஆராதனைக்கு வருகை புரிந்த அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். Welcome all of you. Blessed name of Lord Jesus Christ to this worship service. We have Wednesday prayer meeting 7:30. Come and join us. ஞாயிறு ஆராதனை பைபிள் ஸ்டடி பிரேயர் மீட்டிங் இருக்காது, வரவங்களை அன்போடு அழைக்கின்றோம். This evening there is no English service because we already combined today, so no English service this week. We will resume it next week. ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு ACM இருக்கின்றது. ஆண்டு பொறுப்பு நமக்கு. ஸோ போன வாரம் உங்களுக்கு அறிவித்தபடி இந்த வாரம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பாஸ்டர் மணி வாய்ஸ் ரெக்கார்ட் மெசேஜ் வச்சுருந்தார். அதன்படி இன்னும் ஒரு 10 minutesல 11:21 இன்னொரு 9 நிமிஷத்தில் நமக்கு 11:35 ஓகே 11:35 11:35 to gather back here for ACM. ஓகே, அங்கத்தினர்கள் 11:35 தயவுசெய்து வந்து அமர்ந்துருங்க. இந்த மாதிரி தான் செப்பரேட்டாக உட்காந்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதனால் ஆயத்தமாக வாங்க. நம்ம கூட்டத்தை நம்ம 11:35 ஆரம்பிச்சோம். 11:35 டுகெதர் ஃபார் ACM. அங்கத்தில் இல்லாதவர்கள் மன்னிக்கணும், இன்றைக்கி நாங்கள் உங்க கூட ரொம்ப ஐக்கியம் கொள்ள முடியாது. நீங்கள் வீடு திரும்பலாம், லஞ்ச் போகலாம். நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கைக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்து முடித்துக்கொள்வோம். Father, we thank you for the many blessings in life. We thank you and we give towards you our offerings and you accept it and bless each and every church of you. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாளிலும் நாங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம், அதை சமர்ப்பிக்கின்றோம். உங்களை நோக்கி காணிக்கை இயேசுவின் பெயரில் ஆராதனை